Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Jesus Lord. Hallelujah. இந்த நாளில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே உங்களை எல்லாரும் இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரியதான கிருபையினால் கடந்த வாரம் முழுதும் நம்மளை காத்து வழிநடத்தி வந்து இந்த வாரம் கூட நம்மை ஆண்டவர் அழகாக நேர்த்தியாக நம்மை இந்த ஆராதனை கலந்து கொள்ள கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஜீசஸ் லார்ட். தேவனே அப்பா கர்த்தாவே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. மட்டுமாக கர்த்தாவே, எல்லாவற்றிலும் தேவரீர் உம்முடைய வலது கரம் எங்களை தாங்கி நடத்தினது, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு விஷயங்களிலும் கர்த்தாவே தேவரீர் அப்பா நாங்கள் கஷ்டப்படும் பொழுது அப்பா தேவரீர் போராட்டம் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது தேவரீர் அப்பா ஒன்றும் தெரியாமல் என்ன செய்வது என்று அறிந்து கர்த்தாவே தேவரீர் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நீர் எங்களை வழி நடத்தினீர், நீர் எங்களை அப்பா திடப்படுத்தினீர், நீர் எங்களை பாதுகாத்தீர், நீர் இன்றைக்கு வரைக்கும் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிற கர்த்தாவே. தேவனே அப்பா ஆண்டவரே இயேசுவே, தேவனே அப்பா எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மால் கர்த்தாவே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எங்கள் வாழ்க்கையை என்ன வழிநடத்தும் தேவன் நீர் ஒருவரே. சபையில் கர்த்தாவே எல்லாரையும் ஆசீர்வதிக்கு வழிநடத்துங்க. வராதங்கள் எல்லாருக்காக ஷபிக்கிறோம். தடைகளை உடைத்து எல்லாரும் வந்து சேர நீர் கிருபித்தாங்க. மட்டுமாக எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆராதனை முழுதும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் தேவரே. உடைய வார்த்தை மூலம் பேசுங்க, வார்த்தை மூலம் பேசுங்க ஆண்டவரே. நீரே கற்றுத்தாங்க, வழி நடத்தி பலப்படுத்துங்க ஆவியானவரே. உடைய பிரசனம் முழுதுமாக கர்த்தாவே, ஆராதனை முழுதுமாக கர்த்தாவே தேவரே எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை நம்ம ஒரு பழைய பாடல் தான், ஆனால் நல்ல பாடல், என்னை மறவா இயேசுநாதா. அந்த பாடலை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்துனக்காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்துனக்காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே. பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்பேன் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவருமில்லை. பாசம் என்பேன் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவருமில்லை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா
தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம் உன்னை தொடுவோன் என் மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம் அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே அக்கினியின் மதிலாக அன்பரே காத்திடுமே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம் உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம் பரந்திடுமே உன் நாமத்திலே பரணே எனக்காய் ஜெயக்கொடியே பரந்திடுமே உன் நாமத்திலே பரணே எனக்காய் ஜெயக்கொடியே மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும் Hallelujah. Praise the Lord. Hallelujah. Praise God. Jesus Lord. Hallelujah. கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Hallelujah. கண்களை மூடி ஆண்டு எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் கொஞ்ச நேரம். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை ஹalleluya. கர்த்தருக்கே ஆராதனை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஜீவனுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தரே, 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 நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே. ஹalleluya. ஓ ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. ஆண்டவரே தேவரீர், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா, நீர் எங்களை கைவிடாத தேவன், அதற்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர் அப்பா கர்த்தாவே, எங்களை தொடுகிறவர் அப்பா. தேவரீர் உங்கள் கண் மணியை தொடுவதாக கர்த்தாவே. தேவரீர் நீர் அப்பா வசனம் வார்த்தையில் அப்பா எங்களை சொல்லியிருக்கிறீர் தேவனே. அப்பா எங்களை பாதுகாக்கும் தேவன். ஒரு ஆயுதமும் கர்த்தாவே தேவரீர் எங்களுக்கு எதிராக எழும்பாது வாய்க்காமல் போகும் கர்த்தாவே. தேவரீர் எதுவும் கர்த்தாவே தேவரீர் ஹalleluya. உம்முடைய நாமத்தினாலே நிற்கும் பிள்ளைகளை கர்த்தாவே தேவரீர் நீர் காத்து வழிநடத்துகிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஓ ஜீசஸ் லார்ட், நன்றி ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே. ஹalleluya. பரிசுத்தர் பா தேவரீர், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. மிகவும் கடினமான நேரங்களில் ஹalleluya, தாவீது மிகவும் கடினமான நேரம் ஹalleluya, தன்னுடைய வாழ்க்கையில மிகவும் கடினமான நேரத்தில் கூட ஹalleluya கர்த்தரை அவன் நோக்கி பார்த்தான், கர்த்தரையே நோக்கி பார்த்தான். ஹalleluya, எனக்கு ஒத்தாசை ஆண்டவரிடத்தில் தான் வருகிறது ஹalleluya என்று தாவீது ஹalleluya ஆண்டவரையே நோக்கி பார்த்தான். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கை ஹalleluya
கர்த்தரே நம்பி வாழ வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரே நம்பி வாழ வேண்டும். ஏதோ ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே நம்பி வாழ வேண்டும். எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் கர்த்தர் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கவும் வழி நடத்தவும் சித்தமாய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த சூழ்நிலையில் என் வாழ்க்கை என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, இது என் வாழ்க்கையில ஹல்லேலூயா பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுமோ என்ன என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தரையே நீ நம்பி ஜீவித்தால், ஆண்டவரே நீ நம்பி ஜீவித்தால். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தாவீதின் வாழ்க்கையில அவன் வனாந்தரத்திலும் அங்கு ஓடிக்கொண்டு he was running in the wilderness. ஹல்லேலூயா. தன்னுடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டு, நண்பர்களை வைத்துக்கொண்டு, தன்னை சார்ந்தவர்களை வைத்துக்கொண்டு ஹல்லேலூயா சவுலை விட்டு ஓடிக்கொண்டு இருந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் தாவீதை சவுலிடத்தில் ஒப்பு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் அலோவ் பண்ணார். தாவீது வனாந்தரத்தில் பயணம் செய்ய அலோவ் பண்ணார். ஹல்லேலூயா. ஆனால் ஒப்பு கொடுக்கவில்லை சவுலிடத்தில். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய போராட்டங்கள், பிரச்சனைகள் அனைத்தும் அறிந்தவர். நம்மால் எவ்வளவு தாங்க முடியும், எவ்வளவு போராட்டங்களை சந்திக்க முடியும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அதை நாம் அதன் மத்தியில் நடக்க அலோவ் பண்றார். ஹல்லேலூயா. பரவாயில்ல, நடக்கட்டும் அலோவ் பண்றார். ஆனால் ஆண்டவர் ஹல்லேலூயா ஒரு நேரம் வரும் பொழுது கைவிடுவதில்லை. அவர் தூக்கி எடுக்கிறார். எப்படி தாவீதை சவுலிடத்தில் ஒப்பு கொடுக்கவில்லையோ அதை போல ஆண்டவர் நம்மையும் தூக்கி எடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நீ நம்பி, கர்த்தரே நீ ஹல்லேலூயா உன் வாழ்க்கையில முதலாவது வைத்தால் ஆண்டவர் அனைத்தையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தரையே நாம் நம்பி ஜீவிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய நாவில் நம்முடைய வார்த்தைகள் புது பாடலாக ஹல்லேலூயா ஆண்டவருக்குள் களி கூர்ந்து சந்தோஷமாக இந்த நாட்களில் ஹல்லேலூயா கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார். ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்கி வழிய நான் இயேசுவையே பாடிடுவேன் என்று கர்த்தரை நோக்கி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நண்பர் நாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நண்பர் இயேசுவை பாடிடுவேன். இருமைகள் நித்தவும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். கிருபைகள் நித்தவும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதம் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் சொந்த காலம் பொழிந்தனர்க்கு
முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமைப்பொழுது சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நண்பர் அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நண்பராம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபை நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்ச காலம் நாளும் ஆனாரே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் பஞ்சமே ஆனாரே. அங்கும் எங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் எங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நண்பராம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நண்பராம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஓடு நிறைந்து தாடு என் கர்த்தரே வருவாரே. களிப்போடு நீட என் கர்த்தரே வருவாரே. நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நண்பராம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நண்பராம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். Hallelujah. Praise God, Lord Jesus. Hallelujah. Jesus Lord. Hallelujah. Praise God. ஆண்டவரே பாமை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. ஹalleluya. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஹalleluya. ஜீவனுள்ள தேவனே. ஹalleluya. கொஞ்ச நாள் ஹalleluya நீர் அப்பா தேவரீர் எங்களை கர்த்தாவே வனாந்தரத்தில் அப்பா நடக்க செய்தீர். ஹalleluya. ஆனால் தேவனே அப்பா மறுபடியும் வந்து எங்களை அணைத்து கொண்டு தேவனே கானான் தேசத்தில் காலெடுத்து வைக்க வைத்தீர். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. தாவீது கொஞ்ச நாள் அப்பா தேவரீர் வனாந்தரத்தில் அப்பா சுற்றி கொண்டிருந்தான். ஹalleluya. நீர் அதை அலோவ் பண்ணீங்க. ஆனா
மறுபடியும் அவனை ஹalleluya ராஜாவாக நீர் அபிஷேகம் செய்து அமர செய்தீர். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. தேவரீர் அப்பா ஸ்தோத்திரியும் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரே ஹalleluya. அந்த வனாந்தரத்தின் நாட்கள் முடிந்தது. ஹalleluya. அந்த கஷ்டங்களின் நாட்கள் முடிந்தது. ஹalleluya. கர்த்தர் ராஜாவாக தாவீதை அமர செய்தார். ஹalleluya. அவனுக்கு அந்த நாட்கள் முடிந்தது. ஹalleluya. அதே போல வனாந்தரத்தின் நாட்கள் முடிந்தது. தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் கானான் தேசத்தில் காலெடுத்து வைக்க வைத்தார். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு கூட ஆண்டவர் சொல்வது இதுதான். ஹalleluya. உன்னுடைய காலம் ஹalleluya போராட்டத்தின் காலம், ஓடின காலம், வனாந்தரத்தில் நீ ஓடிக்கொண்டிருந்த காலங்கள் முடிந்தது. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. வனாந்தரத்தின் காலங்கள் முடிந்தது. ஹalleluya. இப்பொழுது நீ ஆண்டவர் கொடுக்கும் அபிஷேகத்தின் நாட்கள். ஹalleluya. ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தின் நாட்கள். ஹalleluya. ஆண்டவர் கொடுக்கும் ஹalleluya அன்பின் நாட்கள், கிருபையின் நாட்கள். ஹalleluya. ஆண்டவர் ஹalleluya உயர்த்த போகிறார். உங்களை உயர்த்த போகிறார். மற்றவர்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், வல்லமையுள்ள தேவன். ஹalleluya. ஜீவனுள்ள ஆண்டவர். ஹalleluya. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. உம்முடைய வார்த்தைகள் அப்பா, உம்முடைய வார்த்தையை நம்பி நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். ஹalleluya. எங்களை கைவிடாத தேவன். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது கிடைக்கும், திறக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவரே. ஹalleluya. எங்களுக்காக தேவரீர் அப்பா நீர் அனைத்தையும் செய்கிற தேவன். ஹalleluya. தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஹalleluya. நீங்கள் கேட்டால் பரிசுத்த ஆவியானவர் நான் கொடுக்காமல் இருப்பேனோ என்று ஆண்டவர் சொன்னார். ஓ ஷமரா தேரகபதோ ஹalleluya. இந்த நேரத்தில் கூட பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்போம் நாம். ஹalleluya. இந்த ஆராதனை வேளையை நாம் ஒப்பு கொடுப்பதுதான் ஆராதனை. ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பதுதான். கர்த்தரே, என்னுடைய நேரமும் என்னுடைய காலமும் என்னுடைய எல்லா காரியங்களும் உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹalleluya ஹalleluya. கர்த்தரே அப்பா நல்லவர். அவரே ஜீவனுள்ள தேவன். வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவர் ஒருவரே ஆண்டவர். ஹalleluya. கர்த்தரை நம்பி ஜீவியுங்கள். அவருக்கு ஒரு ஒப்பு கொடுத்த வாழ்க்கையை வாழுங்கள். ஹalleluya. இந்த நேரத்தில் கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆராதனை வேளையில் நாம் கேட்கலாம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? What should I do? நான் என்ன செய்ய வேண்டும்? ஹalleluya. ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒப்பு கொடு உன் வாழ்க்கை. ஹalleluya. கர்த்தருக்காக. ஹalleluya. கர்த்தருக்கு முக்கியம், கர்த்தருக்கு முதலிடம், எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முக்கியத்தை கொடு. ஹalleluya. உன் வாழ்க்கை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் செய்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார். ஹalleluya. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றும் அளவு ஹalleluya உன்னை கைவிடவே மாட்டார். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் நல்லவர், அவர் கைவிட மாட்டார். அவர் சொன்னதை செய்கிற ஆண்டவர். அவர் வார்த்தை ஒரு நாளும் திரும்பி வெறுமையாக வராது. ஹalleluya. அது நிறைவேற்றே தீரும். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். விசுவாசியுங்கள். ஹalleluya. கர்த்தரையே விசுவாசியுங்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையிலே நிறைவேறும். கர்த்தர் உன்னோடு செய்த உடன்படிக்கை, கர்த்தர் உன்னோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்றால் அந்த உடன்படிக்கை ஆண்டவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் ஒருவரே ஆண்டவர், அவர் ஒருவரே இரட்சகர். அவர் நிறைவேற்றாமல் போக மாட்டார். கர்த்தரே ஆண்டவர். ஹalleluya. பரிசுத்தர், பரிசுத்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya
உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே இயேசுவே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே கலங்காதே என்று நேசர் மகிமைக்கு பாத்திரரே மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே ஹalleluya பரிசுத்த தேவனே ஹalleluya உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே கர்த்தர் கைவிடாத தேவன் ஹalleluya கூடவே இருக்கும் ஆண்டவர் இரவும் பகலும் கைவிடாத ஆண்டவர் நம்மை காத்து வழிநடத்தும் ஆண்டவர் அவர் ஒருவரே ஹalleluya கலங்காதே கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் துடைக்கிறார் நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைக்கிற ஆண்டவர் அவர் ஒருவரே ஹalleluya இந்த நேரத்தில் கூட ஆண்டவரை நோக்கி பாருங்கள் ஹalleluya கர்த்தர் ஒருவரே நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைப்பார் ஹalleluya கர்த்தர் ஒருவரே எல்லாவற்றிலும் அடைக்கலமாய் இருக்கிறார் ஹalleluya ஆண்டவர் ஒருவரே ஹalleluya ஆண்டவர் ஒருவரே ஹalleluya மனிதன் பின்னாடியோ பணத்திற்கு பின்னாடியோ எதுவும் நம்பி போய்டாதீங்க ஏனென்றால் அதெல்லாம் சாதாரண உலக பிரகாரமான காரியங்கள் இட் இஸ் a temporary thing in your life that you cannot believe hallelujah you can believe only what is eternal நித்தியமாய் இருப்பதை நம்புங்கள் hallelujah நித்தியமாய் இருப்பதை நம்புங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நித்தியமாய் ஜீவனை கொடுத்திருக்கிறவர் hallelujah அவரை நம்புங்கள் அவர் ஒருவரே ஆண்டவர் அவர் ஒருவரே இரட்சகர் அவர் ஒருவரே மீட்பர் ஹalleluya அவர் ஒருவரே ஆண்டவர் கிருபையும் இரக்கமுள்ள தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே ஹalleluya 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 பரிசுத்தரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே நீர் ஒருவரே ஆண்டவர் ஹalleluya கர்த்தரே நம்பி ஜீவி ஹalleluya இம்பாசிபிள் நடக்காது என்று நினைக்காதே ஹalleluya நடக்காது என்று நினைக்காதே கர்த்தரால் எல்லாம் கூடும்
ஹalleluya. கர்த்தருக்காக நீ வாழு, கர்த்தர் உனக்காக செய்வார். நீ கர்த்தருக்காக வாழும் பொழுது கர்த்தர் உனக்காக செய்வார். ஹalleluya. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர், அவர் ஒருவரே இரட்சகர், பரிசுத்தர். ஹalleluya. ஆண்டவர் ஒருவரே. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்து கொடுப்பார். கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய வேண்டியதை ஏற்ற நேரத்தில் அதனதன் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். ஹalleluya. கர்த்தர் அதனதன் காலத்தில் செய்கிறேன் என்கிறார். ஹalleluya. நீ கர்த்தரை நம்புவாயா? கர்த்தரை நம்புவாயா? கர்த்தர் ஏற்ற காலம் வரும் பொழுது, when it is time, God will do miracles in your life. Hallelujah. கர்த்தர் செய்வார். நீ கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. ஹalleluya. அவர் ஒருவரே ஆண்டவர். ஹalleluya. பரிசுத்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. கர்த்தரையே நம்பு. ஹalleluya. யாக்கோபுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஹalleluya, யாக்கோபு கர்த்தரையே நம்பி வந்தான். ஹalleluya. அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் அவன் கடந்து சென்றான். ஈசாவுக்கு பயந்து அவன் செல்லும் பொழுது அவன் கையில் எதுவுமே கிடையாது. கர்த்தரை மட்டுமே நம்பி போனான். ஹalleluya. ஆனால் அவன் திரும்பி வரும் பொழுது, ஹalleluya, அவன் திரும்பி வரும் பொழுது ஆண்டவர் அவனை ஏராளமாக ஆசீர்வதித்தார். ஹalleluya. அவருக்கு ஒரு நேரம் இருக்கிறது. கர்த்தர் இந்த நேரத்தில் நம்மை இரட்டிப்பாக, 2 மடங்காக, 3 மடங்காக, 4 மடங்காக, 10 மடங்காக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரால் செய்ய முடியும் என்பது ஒன்று, கர்த்தர் உனக்கு செய்வார் என்றது விசுவாசம் வேறு. ஹalleluya. கர்த்தர் எனக்கு செய்து விட்டார் என்ற விசுவாசம் வேறு. ஹalleluya. கர்த்தர் எனக்கு செய்து விட்டார் என்று விசுவாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை வந்து விட்டது என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்து விட்டார் என்று விசுவாசியுங்கள். நான் கானான் தேசத்திற்கு காலெடுத்து வைத்து விட்டேன் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் எனக்கு வெற்றியை தந்து விட்டார், பதில் கொடுத்து விட்டார் என்று விசுவாசியுங்கள். ஹalleluya. உலகம் சொல்லும் நடக்காது, உலகம் சொல்லும் முடியாது, இது நடக்கவே நடக்காது என்று சொல்லும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ, கர்த்தரால் எல்லாம் கூடும், எனக்கு கர்த்தர் செய்து விட்டார் என்று விசுவாசத்தில் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஹalleluya. ஆபிரகாமுக்கு அதுதான் ஆண்டவர் சொன்னார். ஹalleluya. உனக்கு சந்ததிகளை கொடுத்து விட்டேன் என்கிறார் ஆண்டவர். ஹalleluya. மணல் போல சந்ததிகளை, இந்த நட்சத்திரங்களை போல சந்ததிகளை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் என்கிறார் ஆண்டவர். ஹalleluya. விசுவாசத்தின் அறிக்கை. ஆண்டவர் சொல்வது இதுதான், நீ கர்த்தரை நம்பினால் ஆண்டவர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் உன் வாழ்க்கையை மாற்றுவார், அவர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. யாக்கோபின் தேவன் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன். கர்த்தர் நம்பி நீ வரும் பொழுது ஆண்டவர் அதை மறுபடியும் உனக்கு கட்டி எழுப்புகிறார். ஒன்றும் இல்லாமல் ஓடி போன யாக்கோபு, ஒன்றும் இல்லாமல் ஓடி போன யாக்கோபு, ஐயோ யார் என்னை காப்பாற்றுவார்கள் என்று ஓடின யாக்கோபை ஆண்டவர் மறுபடியும் இஸ்ரவேல் என்று, கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனங்கள் என்று மறுபடியும் கட்டி எழுப்பினார். ஹalleluya. ஒன்றுமில்லை என்று நினைக்கிறீர்களா? இல்லை, கர்த்தர் இஸ்ரவேல் என்று உன்னை, கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று மறுபடியும் கட்டி எழுப்புவார். ஹalleluya. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ கர்த்தரை நம்பு. ஹalleluya. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை
விட்டு விலகவில்லை, ஏதுமில்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவரே. நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவரே. என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. யாக்கோபின் தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. என்னாலும் நடத்துகிற ஆண்டவர் நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர், என்னாலும் நடத்துகிற ஆண்டவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், கிருபை உள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் வழி நடத்தும் ஆண்டவராயிருக்கிறீர். ஹல்லேலூயா. பரிசுத்தரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே துணை. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே துணையாயிருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன். ஹல்லேலூயா. யாக்கோபு துணையாக கர்த்தர் நின்றார். ஹல்லேலூயா. அவனை மறுபடியும் ஆண்டவர் கொண்டு வந்து கட்டி எழுப்பினார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்று கர்த்தருடைய ஜனமாக ஆண்டவர் கட்டி எழுப்பினார். ஹல்லேலூயா. அதை போல இன்றைக்கும் கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவார். அதை போல ஆண்டவர் உங்களையும் கட்டி எழுப்புவார். கர்த்தரை நீ நம்பி ஜீவித்தால், நீ கர்த்தரையே நம்பி ஜீவித்தால், கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சமுதாயத்தையும் கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தரை மட்டுமே நம்பி ஜீவி, கர்த்தரை மட்டுமே நம்பி ஜீவி. முக்கியத்துவம் கர்த்தருக்கு மட்டுமே தா, முதலிடத்தை கர்த்தருக்கு மட்டுமே தா. அப்பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் வாழ்க்கையை வழி நடத்தும் ஆண்டவராய் இருக்க வேண்டும். அவர் ஆண்டவராய் இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையின் எல்லாவற்றிலும்
அவர் ஆண்டவராய் இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் அவரே பாதுகாக்கும் தேவனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே ஆண்டவர், அவர் ஒருவரே இரட்சகர், அவர் ஒருவரே மீட்பர். ஹல்லேலூயா. வழி நடத்தும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீரே கர்த்தாவே எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிற ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட சுகவீனம், பலவீனம், வியாதியாய் இருக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லா வியாதிகள், எல்லா சாபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே நீக்குகிறோம். அதை சபித்து அப்புறப்படுத்துகிறோம் கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல எல்லா கட்டுகள், எல்லா பிசாசின் சூழ்ச்சிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லாவற்றையும் முறியடித்து போடுகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்து ஆண்டவர், எங்கள் இரட்சகர். அவருடைய நாமத்தினாலே எல்லா வெற்றிகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் கர்த்தாவே. தேவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எந்த பலவீனமோ, எந்த வியாதியோ, எந்த காரியமோ எங்களை மேற்கொள்ளாது. ஏனென்றால் நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அறிக்கை செய்யுங்கள், நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அறிக்கை செய்யுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமமே வல்லமையுள்ள நாமம். அது எல்லா காரியங்களையும் நம்மை விடுவிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஆண்டவரே தேவரீர், இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை வழிநடத்தி பலப்படுத்தி அப்பா ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கூட நம்முடைய வார்த்தை மூலம் பேசுங்க ஆண்டவரே. எங்களுக்கு கற்றுத்தாங்க, அதன்படி கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்க நீர் கிருபைத்தாங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் இரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord. Praise. Praise the Lord. Hallelujah. Praise God, Lord Jesus. Hallelujah. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே எல்லா துதிகன மகிமையும் உண்டாவதாக. நன்றி ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த மாதத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் தலைப்பு என்ன? இந்த மாதத்தில் என்ன தலைப்பு இருக்கோம்? ஹெபிரோன். வெரி குட். ஹெபிரோன் என்ற தலைப்பில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. போன வாரம் நாம் பார்த்தோம் ஹெப்ரோன் என்றால் என்ன, ஆண்டவர் எப்படி அந்த தேசத்தை முதலாக ஆபிரகாமுக்கு தந்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு எப்படி முதலாக அந்த தேசத்தை சுதந்தரித்து கொள்ள ஆண்டவர் எப்படி தந்தார் என்று. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஹெப்ரோன் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்வது, அது அந்த இடம் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ், அ லேண்ட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அப்படி புத்திர சுவிகாரம் உடைய ஒரு பூமியாக அந்த பூமி இருக்கிறது உனக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் புத்திர சுவிகாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ
பாவத்தில் இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு எங்கேயோ அலைந்து கொண்டு இருக்கும் பொழுது உனக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ அப்படி சொத்தி கொண்டிருக்கும் பொழுது, நீ கர்த்தரை நம்பி வந்ததால், நீ என்னை நம்பி வந்ததால் உன்னை நான் ரட்சித்து கொண்டேன். உன்னை நான் ரட்சித்து கொண்டதால் புத்திர சுவிகாரமாக உன்னை என்னுடைய மகனாக, பிள்ளைகளாக மாற்றிக்கொண்டேன். ஹல்லேலூயா. இதே தான் ஆண்டவர் இன்றைக்கு புத்திர சுவிகாரமாக, இன்ஹெரிட்டன்ஸ். ஹல்லேலூயா. இன்ஹெரிட்டன்ஸ் என்றால் என்ன? தகப்பனுடையது, தாயுடையது, பரம்பரையான எந்த ஒரு காரியமும் நமக்கு தான் வரும். ஹல்லேலூயா. அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். அப்படி ஆண்டவர் என்ன சொல்றார்? நானே உனக்கு இன்ஹெரிட்டன்ஸ் ஆக இருக்கிறேன் என்றார். பாருங்க, நம்ம படிப்போம் ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தால், இவ்வளவே சாராளுடைய வயது. கானான் தேசத்திலுள்ள எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். பாருங்க, ஆபிரகாம் அவனுடைய பயணம் போய் கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு நேரம் வரும்பொழுது சாராள் மரித்தாள். ஆனால் என்ன நடந்தது? அந்த இடத்தில் ஆபிரகாம் ஒரு இடத்தை வாங்கணும். அது வரைக்கும் ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் இந்த இடத்தை சுதந்தரித்துக்கொள் என்று கொடுத்தார், இல்லை என்று சொல்லவில்லை. இந்த இடம் எங்க இருந்தாலும், எல்லா இடமும் நீ நடந்து போ, எங்க வெஸ்ட், ஈஸ்ட், நார்த், எங்க போனாலும் அங்கே போய் சுற்றிப்பார், அதெல்லாம் உன்னுடைய இடம்தான் என்று சொன்னாள். ஆனால் இப்பொழுது ஆபிரகாம் என்ன செய்கிறான்? நமக்கு ஒரு பூமி வேண்டும் என்பதற்காக, தனக்கு ஒரு பூமியை ரெஜிஸ்டர் அங்கே முத்திரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறான் ஆபிரகாம்? அந்த இடத்தில் ஒரு காரியத்தை செய்கிறான். 3ஆம் வசனம் படிங்க. பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோட பேசி, நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் என்றான். ஒரு இடத்தை சொந்தமாக எனக்கு தாங்கள் என்று, அதற்கு முழு விலையும் நான் கொடுத்து வாங்குகிறேன் என்று ஆபிரகாம் அந்த இடத்தில் ஒரு இடத்தை வாங்கினான். ஹல்லேலூயா. எப்ரோன் என்ற இடத்தில் அவன் ஒரு இடத்தை அவனுக்கு சொந்தமாக அதை அவன் வாங்குகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பூமியை கொடுத்து விட்டார். அந்த எப்ரோன் தேசத்தை, இது எல்லாம் உன்னது தான், இது எல்லாம் உங்களுடைய ஜனங்கள், உன்னுடைய சந்ததிகள், உங்களுடைய எல்லாரும் இங்கே தான் இருப்பாங்க என்று சொல்லிவிட்டார். ஆனால் ஆண்டவர் என்ன அடுத்தது செய்கிறார்? ஹல்லேலூயா. ஆபிரகாமை அந்த இடத்தில் ஒரு நிலத்தை வாங்க வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, கர்த்தருக்கான ஒரு விஷயம், ஒரு கர்த்தருக்காக ஒரு விஷயமோ, ஒரு கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஆபிரகாமும் சரி, தாவீதும் சரி, யார் இருந்தாலும் அவர்கள் பணத்தை கொடுத்து அந்த இடத்தை வாங்குகிறார்கள். ஹல்லேலூயா. இதே போலதான் தாவீது ஒரு வாட்டி அவன் அந்த இடத்தில் அவன் கர்த்தருடைய இடமாக அவன் அந்த இடத்தை வாங்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவன் முழு பணத்தையும் கொடுத்து அந்த இடத்தை ரெஜிஸ்டர் பண்றான். ஹல்லேலூயா. இந்த நாளில் பாருங்க, ஆண்டவர் எல்லா தேசமும் இந்த இடம் முழுதும் உனக்கு சுதந்திரத்துக்கு உனக்கு கொடுக்கிறேன் என்றார். ஆனால் அந்த இடத்தில் அவனுக்கு ரெஜிஸ்டர் பண்ண, அந்த இடத்தில் ஒரு நிலத்தை வாங்க ஆண்டவர் பலத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவர் சொல்வது இதுதான், புத்திர சுவிகாரமான விஷயங்களை கர்த்தர் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு புத்திர சுவிகாரமான விஷயங்களை கர்த்தர் மறுபடியும் தருவார். அவருக்கு அவருடைய சொந்தமான காரியங்கள், அவருக்கு என்ன இருக்கிறதோ அதை உனக்கு தருவார். அதை நீ வாங்கி பெற்றுக்கொள் என்று. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அந்த இடத்துல ஆபிரகாம், இந்த நிலம் எனக்கு வேண்டும், நான் நிலம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு எல்லாம் கொடுத்து விட்டார்.
ஆபிரகாம் இப்படி சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் எனக்கு எல்லாம் கொடுத்து விட்டார், என்னத்துக்கு இடம்லாம் வாங்கணும், எந்த இடம் இருந்தாலும் என் இடம் தான் அப்படின்னு சொல்லி அவன் செய்யவில்லை. அந்த அந்த இது 5ஆம் வசனம் படிங்க. அவன் அதற்கு ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்லுகிறதை கேளும், எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு, எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதிலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும். நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறையை உமக்கு தடை செய்வதில்லை என்று. அந்த இடத்தில் அவன் என்ன செய்கிறான், அவன் விற்கிறவன் என்ன சொல்றானா, நீங்க காசு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, இந்த இடத்தை சும்மாவே வைத்துக் கொள்ளுங்கள், நாங்க உங்களுக்கு சும்மாவே தரோம், வைத்துக் கொள்ளுங்கன்றான். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த மனிதன் காசு இல்லாமல் கொடுக்க அவன் விருப்பமாய் இருந்தான், பரவாயில்ல ஃப்ரீயா வச்சுக்கோங்கன்னு. ஆனால் ஆபிரகாம் அதை ஃப்ரீயா வாங்க விருப்பம் இல்லாமல் இருந்தான். ஹல்லேலூயா. அவன் கர்த்தருக்கான ஒரு காரியம், என்னுடைய குடும்பத்திற்கான ஒரு காரியம், என்னுடைய சந்ததிகள் மரித்தாலும் இந்த இடத்தில் ஜீவனோடு இருப்பார்கள் என்பதற்கான ஒரு இடத்தை அவன் என்ன செய்கிறான், விலை கொடுத்து வாங்குகிறான். ஹல்லேலூயா. அதே 19வது வசனம் 20ஆம் வசனம் படிங்க. அதற்கு பின் ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை கானான் தேசத்தில் எப்பரோன் ஊர் பூமியான மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா என்னும் நிலத்தின் குகையிலே அடக்கம் பண்ணினான். இப்படி ஏத்தின் புத்திரர் கையில் கொல்லப்பட்ட அந்த நிலமும் அதிலுள்ள குகையும் ஆபிரகாமுக்கு சொந்த கல்லறை பூமியாக உறுதிப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. அவன் முழு காசையும் கொடுத்து அந்த பூமியை உறுதிப்படுத்தி கொண்டான். அது அவனுக்கு சொந்தம், அவனுடைய சந்ததிக்கு சொந்தம் என்று உறுதிப்படுத்தி கொண்டான். இது கர்த்தர் ஏற்படுத்தினது. ஹல்லேலூயா. God made Abraham to put a seal, ஒரு சீலை, ஒரு உறுதிப்படுத்துவதற்காக அந்த இடத்தில். பின்னாடி சந்ததிகள், அவனுடைய சந்ததிகள் எல்லாரும் அதே இடத்தில் வருவார்கள் என்று ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அதனால் அந்த இடத்தை வாங்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அந்த இடத்தை பாருங்கள், சாராள் மட்டும் இல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரையும் அந்த இடத்தில் தான் அவர்கள் வைக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்படி பார்த்தால் என்ன அர்த்தம், கர்த்தர் ஃபுல்லி பெய்டு, அதாவது ஃப்ரீயா வாங்குவது இல்லை, ஃப்ரீயா கொடுப்பார் ஆண்டவர், ஆனால் ஃப்ரீயா வாங்கவில்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு, முழுதுமாக கொடுத்து அதை வாங்கி கொடுத்தார். ஹல்லேலூயா. நமக்காக கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை, விடுதலையை, வெற்றியை எப்படி வாங்கி தந்தார், தன்னுடைய இரத்தத்தினால் கொடுத்து முழுதுமாக, he fully paid, முழுதுமாக அவர் கொடுத்து நம்மளை ரட்சித்தார். ஹல்லேலூயா. கொடுத்தது ஃப்ரீயா கொடுத்தார், ஆனால் அவர் வாங்கினது தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, விலை மதிக்க முடியாத precious blood-ஐ சிந்தி அதை வாங்கி கொடுத்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிங்க. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். பாருங்க, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். You have been bought with a price. You have been bought with a price. நீங்கள் புத்திர சுவிகாரமாக கர்த்தரால் வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். You are been bought with a price. What is the price? என்ன அந்த விலை? ஆண்டவர் பிதாவானவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன், the life of Jesus Christ, the blood of Jesus Christ, the suffering of Jesus Christ. இது கொடுக்கப்பட்டது விலையாய். ஹல்லேலூயா. நீங்கள் வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். You have been bought with a price. ஹல்லேலூயா. இன்னைக்கு எபிரோன் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு நல்லாக ஞாபகம் வர வேண்டும், you are a property of God. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் உங்களை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார் என்ற உணர்வு உங்களுக்குள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா. சும்மா ஏதோ ஒரு புறம்போக்கு லேண்டு கிடையாது, ஏதோ ஒரு விழுந்து போன லேண்டு கிடையாது. பட்டா எல்லா டாக்குமெண்ட் இருக்கிற
முக்கியமான லேண்டாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. எபிரோன் என்று சொல்லும் பொழுது நமக்கு நன்றாக ஞாபகம் இருக்க வேண்டும், ஆண்டவர் நம்மை அப்படியே இதை எடுத்துக்கோ அப்படி போ அப்படிலாம் சொல்கிற ஆண்டவர், குத்து மதிப்பாக பேசுகிற ஆண்டவர் கிடையாது. அதை நிரூபித்து நடத்தி காட்டுகிற ஆண்டவராய் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கே கூட ஆண்டவர் உனக்கு கொடுக்கப்பட வேண்டிய புத்திர சுவிகாரமான காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால், நீ கேட்டால். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாம் கேட்டான் வாயை திறந்து. ஆபிரகாம் அன்றைக்கு கேட்டான். ஆபிரகாம் கேட்காமல் இருந்தால் கிடைத்திருக்காது. ஆபிரகாம் கேட்காமல் அமைதியாக எல்லா இடமும் எந்த தானே, நான் ஏன் போய் கேட்கணும் என்று யோசித்திருந்தால் அந்த இடத்தில் அதை விலை கொடுத்து வாங்கியிருக்க முடியாது. ஆனால் அவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது, கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார், இந்த இடத்தை முழு விலையையும் கொடுத்து வாங்கிவிடு என்று. ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் சொன்னபடியே அவன், எனக்கு இந்த பூமியில் உரிமை இருக்கிறது என்று சொல்லி, கர்த்தர் கொடுத்த பூமி என்று சொல்லி விலை கொடுத்து அதை வாங்கிவிட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை ஆண்டவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். The inheritance of God. பாருங்க, 12 கோத்திரங்களில் ஒரு கோத்திரமுக்கு ஆண்டவர் இடமே தரவில்லை. எந்த கோத்திரம்? எல்லா கோத்திரத்துக்கு பிரித்து கொடுத்தார். ஒரு கோத்திரத்துக்கு ஆண்டவர் இடமே கொடுக்கல. எந்த கோத்திரம்? லேவி கோத்திரம். லேவி கோத்திரத்திற்கு ஆண்டவர் இடமே கொடுக்கவில்லை, அவர் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தார். இந்த பூமி இதெல்லாம், இந்த லேண்டெல்லாம் இவங்களுக்கு கொடுங்க, இந்த லேண்டெல்லாம் இவங்களுக்கு கொடுங்க, எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தார். ஆனால் லேவி கோத்திரத்திற்கு ஆண்டவர் பிரித்து கொடுக்கவில்லை. அவர் சொன்னது என்ன? நானே உனக்கு நிலமாக, உனக்கு சொத்தாக, உனக்கு இது இன்ஹெரிட்டன்ஸாக நானே இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய கிரேட். மற்றவர்களுக்கெல்லாம் பொருளாக நிலமாக ஆண்டவர் கொடுத்தார். லேவி கோத்திரத்துக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ எனக்காக ஆலயத்தில் நிற்பதால், நீ எனக்காக ஊழியம் செய்வதால், நீ எனக்காக நிற்பதால், நீ கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்பதால் உனக்கு நானே இன்ஹெரிட்டன்ஸ், நானே எல்லாமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதை முத்திரையாக ஆண்டவர் கொடுத்தார். பாருங்க, அதனால்தான் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. He is our inheritance. படிங்க, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து, சிலுவையில் மேல் ஆணியடித்து ஆண்டவர் எல்லாவற்றையும் கேன்சல் செய்து விட்டார். ஹல்லேலூயா. your problems, your worries, your sins, your weakness, உன்னுடைய பலவீனங்கள், உன்னுடைய வியாதிகள், உன்னுடைய சாபங்கள், தலைமுறை தலைமுறையாக வருகிற சாபம் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையில் எல்லாவற்றையும் ஒழித்து விட்டார். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் he paid the price. எப்படி இதெல்லாம் நடந்தது? எப்படி இதெல்லாம் ஒழிந்தது? ஆண்டவர் விலை கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். என்ன விலை கொடுத்து வாங்கினார்? அவர் அடிக்கப்பட்டார், அவர் ரத்தம் சிந்தினார், அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை விட்டுவிக்கவில்லை. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் விலை கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வீட்டிலேருந்து ஒரு பொருள் கொடுக்கணும், இல்லாத ஒரு முக்கியமான காரியத்தை கொடுக்கணும், நம்ம யோசிப்போம், ஐயோயோ இது இப்போ ரொம்ப புதுசாச்சே, இந்த பொருள் புதுசாச்சே, இந்த பொருள் நல்ல பொருளாச்சே, இதெல்லாம் யூஸ் பண்ணுறோமே என்று. அப்படி சாதாரண பொருட்களே நம்ம யோசிக்கிறோம். ஆனால் பிதாவானவர் நம்மை விலை கொடுத்து வாங்குவதற்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார். ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ், அதுதான் சுதந்தரித்துக் கொள்வது. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நீ வைராக்கியமாய் நிற்கும் பொழுது கர்த்தர் உனக்காக வைராக்கியமாய் நிற்கிறார். ஹல்லேலூயா.
படிப்போம் பாருங்க. கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருப்பது பாருங்க. என்னாகமும் படிப்போம். என்னாகமும் 14ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. இந்த எபிரோனை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். எபிரோன் என்று சொல்லும் பொழுது அது ஒரு வாக்குத்தத்தம், ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு எபிரோன் வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த பூமியை, இந்த எபிரோன் தேசத்தை, நீ காலெடுத்து வைத்திருக்கிற இந்த கானான் தேசத்தை, இந்த எபிரோன் என்ற இடத்தில் நீ வந்திருக்கிறாய், இதை முழுதுமாக உனக்கு கொடுக்க போகிறேன் என்றார். ஹல்லேலூயா. அதை போலவே அந்த பூமியில் ஒரு நிலத்தை முழுதுமாக ஃபுல்லா பே பண்ணி வாங்க அதை கிருபை செய்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அதே அந்த 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 ஒரு ப்ராமிஸ், அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டே இருந்தார். என்னாகமும் ஹல்லேலூயா 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். காலேபும் யோசுவாவும் கானான் தேசத்திற்குள் போகிறார்கள். There were 12 tribes and 12 people who were sent inside Canaan. கரெக்டா இல்லையா? 12 பேர் 12 கோத்திரங்களிலிருந்து எடுத்து ஒவ்வொருத்தராக அந்த தேசத்திற்குள் ஆண்டவர் அனுப்பிச்சார். அதில் 2 பேர் தான் மறுபடியும் திரும்பி வந்து என்ன சொன்னார்கள்? அந்த பூமி ராட்சசர்கள் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. அது மிகவும் கடினமான ஒரு இடம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். அதில் ஆசீர்வாதம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் அது. நாங்கள் பார்த்து விட்டோம். கர்த்தரை நீ நம்பு. எப்படி ஆண்டவர் எரிகோ கோட்டையை உடைத்தாரோ, எப்படி ஆண்டவர் செங்கடலை 2ஆக பிளந்தாரோ, ஆண்டவர் எப்படி இதெல்லாம் செய்தாரோ, அதை போல நீ கர்த்தரை நம்பு என்று காலேப் சொன்னான். ஹல்லேலூயா. யோசுவா சொன்னான். ஹல்லேலூயா. காலேப் எந்த தேசத்துக்கு திரும்ப போனான்? எபிரோன் தேசத்திற்கு தான் போனான். ஹல்லேலூயா. அந்த ப்ராமிஸ், அந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் தலைமுறையாக அப்படியே கொண்டு போயினே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேசம், அதனால 10 பேருக்கும் ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. 40 ஆண்டுகள் நீங்கள் இந்த பூமியில் சுத்திதான் ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அங்க ஒரே ஒரு ப்ராமிஸ் தான் ஆண்டவர் வைக்கிறாரு. யாருக்கு? காலேபுக்கு மட்டும்தான் அந்த ப்ராமிஸை வைக்கிறாரு. காலேப், நீ எந்த பூமியில காலை எடுத்து வைத்தையோ, எந்த பூமியில் நம்பிக்கையாக காலெடுத்து வைத்து ஆண்டவர் இந்த இடத்தை கொடுப்பார் என்று சொன்னையோ, அந்த இடத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. முறியடித்து போடுகிறார். 40 ஆண்டுகளுக்கு பிறகும் ஆண்டவர் அதை மறக்கவில்லை. ஆண்டவர் அதை கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு ஆபிரகாமுக்கு சொன்ன ஒரு விஷயத்தை ஆண்டவர் மறக்கவில்லை. அவர் மறுபடியும் காலேபிடத்தில் ஞாபகமாக காலேபிடத்தில் சொல்றார், காலேப், உனக்கு நான் எபிரோனை தருகிறேன். ஹல்லேலூயா. காலேப், உனக்கு நான் எபிரோனை தருகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு விஷயத்தை சொன்னால் நீ மறந்து போகலாம். If God says something, உனக்கு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் ஒன்று சொன்னால் அதை நீ மறந்து போகலாம். 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் ஆச்சே என்று. ஆனால் கர்த்தர் மறக்க மாட்டார். அவர் மறுபடியும் காலேபை கூப்பிட்டு பயங்கர கோபத்தில் இருந்தார். இந்த சிச்சுவேஷன்ல அவருக்கு பயங்கரமான கோபம். ஏனால் இஸ்ரவேலின் பிள்ளைகள் யாரும், அங்கு இருந்தவர் யாரும் கர்த்தருடைய வாக்குத்தத்த பூமியை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாம் பயந்து, ராட்சசர்கள் இருக்கிறார்கள், எங்களால் அங்கு போக முடியாது என்று எல்லாரும் ஒதுங்கினார்கள், பயந்தார்கள், பின்வாங்கினார்கள். படும் கோபமாய் இருந்தார் ஆண்டவர். ஆனாலும் அந்த இடத்தில் நன்மையான தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை காலேபுக்கு மட்டும் கொடுத்தார். ஹல்லேலூயா. காலேப்,
நீ எங்கே காலெடுத்து வைத்தாயோ, நீ எதை என் நாமத்தில் விசுவாசித்தாயோ, நீ எதை பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னாயோ, அதை மறுபடியும் நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு சொன்னார். ஹல்லேலூயா. சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்றால், if you want to inherit the promise of God, நீ கர்த்தருடைய பூமியை, நீ கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தரை நீ சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தரை நம்பி கர்த்தரை கீழ்ப்படிந்து அந்த இடத்துக்காக, அந்த பொருளுக்காக, அந்த காரியத்திற்காக, பரலோக ராஜ்யத்தில் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களை சுதந்தரித்து கொள்வதற்காக நீ காத்திருந்து ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். கர்த்தர் வாக்கு கொடுத்த ஆண்டவர் ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். இந்த இடத்துல பாருங்க, காலேபுக்கு ஏன் காலேபுக்கு கொடுத்தார் என்றால், அவன் விசுவாசத்தில் கீழ்ப்படிந்தான். இன்னொன்று என்ன தெரியுமா செஞ்சாங்க? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஆசீர்வாதத்தை தன்னுடைய தோளில் 2 பேரும் சுமந்தார்கள். பெரிய விஷயம். மற்றவங்க எல்லாரும் ஒன்றுமே எடுத்துன்னு வரல. எல்லாரும் பயந்து ஐயோ அது ஆமா ஐயோ பாடி. காலேபும் யோசுவாவும் என்ன செய்தார்கள்? அங்கே ஆசீர்வாதமாய் இருந்த ஒரு திராட்சை கொத்தை 2 பேர் தோளில் தூக்கி கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை என்ன செய்தார்கள்? சுமந்து கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு வா. உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு, ஆசீர்வாதம் போச்சே இல்லையே என்று யோசிக்காதே. அதை உன் வாழ்க்கையில் சுமந்து கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் அதை ரியாலிட்டி ஆக்க மாற்றி தருவார். ஹல்லேலூயா. God will make it reality when he has promised something for you. Hallelujah. அது ஆண்டவர் உறுதி செய்திருக்கிறார் என்றால் அதை யாராலும் எடுக்க முடியாது. கர்த்தர் உனக்காக செய்வார். ஹல்லேலூயா. அன்றைக்கு காலேபு கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருந்தான். அவன் எல்லாரும் வித்தியாசமாய் பேசினார்கள். காலேபும் யோசுவாவும், ஆமாம் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, ஆனால் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன். பிரச்சனை இருக்கிறது, சூழ்நிலை இருக்கு, ஆனால் கர்த்தர் விடுதலை செய்வார், கர்த்தரால் வெற்றி கொடுக்க முடியும் என்கிறான். ஹல்லேலூயா. படிங்க அதே 14ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. அதே 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. என்னாகும் 14:8. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஆமா, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை கொடுப்பார். கர்த்தரால் முடியும். கர்த்தர் பிரியமாயிருந்தால் அதை செய்து கொடுப்பார் என்று சொன்ன வார்த்தை யாருது? காலேப் சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தையை ஆண்டவர் எல்லாரையும் பிடிச்சி திட்டுறார். ஆனா காலேபுக்கு மட்டும் சொல்றாரு, மறுபடியும் இந்த இடத்தை உனக்கு நான் தருவேன். ஹல்லேலூயா. அதை போல ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், புத்திர சுவிகாரமான விஷயத்தை மறுபடியும் உனக்கு நான் தருவேன். நீ விசுவாசித்து, என்னை விசுவாசித்து, நீ நம்பிக்கையுடன் கர்த்தர் எனக்கு செய்வார், மனிதனால் கூடாது ஆனால் கர்த்தரால் முடியும் என்று நீ விசுவாசித்தால் அந்த காரியத்தை ஆண்டவர் மறுபடியும் உன் கையில் தருவார். ஹல்லேலூயா. பாருங்க, யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம், யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடே சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவில் இருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாய் இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். Wholeheartedly I followed my God. Hallelujah. காலேப் என்ன சொல்கிறான்? இப்பொழுது அந்த தேசம் எல்லாம் சுதந்தரித்து கொண்டு இருக்கிறார்கள். மலை
எப்ரோன் என்பது சாதாரண ஒரு காரியம் இல்லை. எப்ரோன் என்றது சாதாரண ஒரு காரியம் இல்லை. அது ஒரு மலை பிரதேசம். அதை மலை மேலே ஏறி தான் சண்டை போடணும். அதை சண்டை போடுறது சாதாரண விஷயம். கீழே இருக்கிற பிளெயின்ஸ்லலாம் சண்டை போட்டுடலாம். ஆனால் எப்ரோனை கைப்பற்றுவது சாதாரண விஷயம் கிடையாது. ஏனால் மேலே போக வேண்டும். யூ ஹேவ் டு கோ அப் டு ஃபைட். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் என்ன, அங்கே அமலேக்கியர்களும் ராட்சசர்களும் இருந்த இடமாக அங்கே இருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் காலேபு இப்படி சொல்ல, எப்பா அப்போ எனக்கு 40 வயசு இருந்துச்சு, நான் ரொம்ப வாலிபனாக இருந்தேன், அப்போ எனக்கு யங்காக இருந்தேன், வாலிபனாக இருந்தேன். அப்போ ஆண்டவர் எனக்கு கொடுக்கணும்னு சொன்னார். ஓகே, எல்லாம் ஓகே தான். ஆனால் இப்போ எனக்கு 80 வயசாகுது, ரொம்ப வயசாயிடுச்சு. இப்போ அந்த ட்ரீமை நான் விட்டுட்டேன். ஐ லாஸ்ட் த ட்ரீம். நான் விட்டுட்டேன் அந்த கனவை, அது போட்டோம் அப்படின்னு சொல்லி காலேபு சொல்லவில்லை. நம்மளா தான் சொல்லியிருப்போம். 40 ஆண்டுகளாக நான் சண்டை போட்டேன், அதுக்காக நான் யோசிச்சு பார்த்தேன். அப்போ எனக்கு வாலிபனா அந்த சண்டை போடுறதுக்கு பலன் இருந்துச்சு, அதனால நான் போய் சண்டை போட்டேன். ஆனால் இப்போ வயதாயிடுச்சு, முடியாது, நம்மளால முடியாது, நான் விட்டு விடுறேன் அப்படின்னு காலேபு சொல்லவில்லை. காலேபு என்ன சொன்னான், இப்பொழுதும் நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன், கர்த்தர் எனக்கு கொடுத்ததை நான் கைவிடவே மாட்டேன் என்று காலேபு வைராக்கியமாய் நிற்கிறான். 40 ஆண்டுகளுக்கு பிறகும் காலேபு என்ன சொல்கிறான், கர்த்தர் கொடுத்ததை நான் பெற்றுக்கொள்கிறேன், நான் சண்டை போட ரெடி என்றான். அல்லேலூயா. நான் கர்த்தருக்காக வைராக்கியமாய் எந்த வயதிலையும், இந்த வயது அந்த வயது 80 வயது 100 வயதெல்லாம் கிடையாது, 10 வயதாக இருந்தாலும் சரி, 100 வயதாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்காக நான் நிற்பதற்கு, முழு இருதயத்தோடு நிற்பதற்கு, வைராக்கியமாய் நிற்பதற்கு நான் தயங்க மாட்டேன் என்று சொன்னான் காலேபு. ஹல்லேலூயா. நாம் எங்கே இருக்கிறோம்? Where are we? கர்த்தருக்காக முழு மனதோடு, ஹல்லேலூயா, உண்மையோடு கர்த்தருக்காக நான் சேமிப்பேன். கர்த்தர் என்னை 40 ஆண்டு வயசு இருக்கும்போது கொடுக்கல, ஆனாலும் இப்போ கொடுப்பார், ஹல்லேலூயா என்று விசுவாசிக்கிறாயா? கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் இந்த நேரத்தில் காலேபு கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்று நான் சண்டைலாம் போட மாட்டேன் சொல்லலை. நான் எல்லாம் போய் கேட்க மாட்டேன் ஆபிரகாம் சொல்லல. கர்த்தர் தான் தேசத்தையே கொடுத்து விட்டாரே, நான் போய் எதுக்கு கேட்கணும் ஆபிரகாம் சொல்லல. கர்த்தர் தான் கொடுத்து சொல்லிட்டாரே, இந்த எப்ரோன் தேசத்தை எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நான் ஏன் சண்டை போடணும், நான் ஏன் போய் போராடணும் என்று சொல்லவில்லை காலேபு. ஹல்லேலூயா. எடு வாளை என்று கையில் தூக்கினான். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் எனக்கு விடுதலை தருவார், கர்த்தர் எனக்கு தருவார். என் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, என் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு 80 வயது பரவாயில்ல, ஆனால் ஏன் நான் சண்டை போடுறேன் அப்படின்னா, கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த பூமி இது, அதனால் நான் போய் அதை போராடி ஜெயிப்பேன் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்குத்தத்தம், the promise. எபிரோன் என்று சொன்னால் அது வாக்குத்தத்தம். எபிரோன் என்று சொன்னால் it is a promise, it is a covenant. அது உடன்படிக்கை கர்த்தர் செய்தது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுடன் செய்த உடன்படிக்கை, கர்த்தர் உங்களுடன் செய்த வாக்குத்தத்த வார்த்தைகளை மறக்காதீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட சில நேரத்தில் நான் திரும்பி பார்ப்பேன், ஊழியத்திற்கு நான் வராதுக்கு முன்பதாக கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசங்களை திருப்பி போய் படித்து பார்ப்பேன். ஆண்டவரே, அன்றைக்கு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா மறுபடியும் நான் மறுபடியும் படித்து பார்க்குறேன், மறுபடியும் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு படிப்பேன். ஏன்? வாக்குத்தத்த வார்த்தையை ஆண்டவர் மறப்பதில்லை. நான் ஒருவேளை மறந்திருக்கலாம், 13 ஆண்டு 15 ஆண்டு 20 ஆண்டுக்கு முன்பதாக கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நான் மறந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் மறக்கவில்லை, அதை செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. காலேபு என்ன செய்கிறான்? நான் மறுபடியும், ஹல்லேலூயா, அவன் அந்த பூமிக்குள் போகும் பொழுது ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. அந்த பூமிக்குள் போகும் பொழுது, அதே யோசுவா 14ஆம் அதிகாரம், யோசுவா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாய் இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன். பாருங்க,
காலேப் என்ன சொல்றானா, அக்கார்டிங் டு த கன்விக்ஷன் ஆஃப் மை ஹார்ட், என் இருதயத்தின் என்ன தோணுனதோ, என்ன உண்மையாக தோணுதோ அதன்படி எடுத்துன்னு வந்து நான் சொன்னேன்றான். ஹல்லேலூயா. அப்போ அவன் இருதயத்தில் என்ன தோணுச்சு, மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கும் உண்மையாக தான் தோணுச்சு, அங்கே ராட்சசர்களுக்காக எல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் ஜெயிக்க முடியாது என்று யோசித்தார்கள். ஆனால் இவன் என்ன சொன்னான், ஆமாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னான், ஆனால் ஜெயிக்க முடியும்னு சொன்னான். எப்படி ஜெயிக்க முடியும்னு சொன்னா, அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், நம்மெல்லாம் போனா அந்த ராட்சசர்கள் 9 அடி 10 அடி இருக்கிறார்கள், தோத்து விடுவோம் என்று சொன்னார்கள். தன்னுடைய பலத்தை பார்த்தார்கள். ஆனால் காலேப் என்ன சொன்னான், நான் கர்த்தரை நம்புகிறேன், கர்த்தர் என்னோட 100 மடங்கு உயரமாய் இருக்கிறார், அவர் வீழ்த்தி விடுவார் என்னை. ஹல்லேலூயா. மற்றவர்கள் அந்த 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 ராட்சசர்களை வீழ்த்தி விடுவார் என்று காலேப் சொன்னான். ஹல்லேலூயா. அவன் இருதயத்தில் இருந்த காரியத்தை அவன் சொன்னான். ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து காட்டினான். பாருங்க, ஆசீர்வாதத்தை இது கர்த்தர் கொடுக்கும் பூமி என்று காட்டினான். வேற யாரும் செய்யல. ஹல்லேலூயா. செயலில் உன் விசுவாசத்தை செயலில் கொண்டு வா. உன் விசுவாசத்தை செயலில் கொண்டு வா. அங்க ராட்சசர்கள் காலேபு ராட்சசர்கள் இருந்தார்கள். ஆமாம். எதிர்ப்பு இருக்கா? ஆமா இருக்கிறது. சாதாரண எதிர்ப்பா? இல்லை, பயங்கரமான எதிர்ப்பு. ராட்சசர்கள் 1-2 பேரா? இல்லை, ஏராளமான ராட்சசர்கள். அங்கே இருந்தவங்க எல்லாருமே ராட்சசர்கள். ஒரே ஒரு ஆள் தான்ப்பா ராட்சச, அவனை கொண்டுலாம்ப்பா, அவனை போட்டா பிரச்சனை கிடையாதுப்பா. அப்படி இல்லை எபிரோன். அங்கே இருந்தவர்கள், மலை பிரதேசத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் ராட்சசர்கள். Are you facing giants in your life? உன் வாழ்க்கையில் ராட்சசர்களை நீ எதிர்த்து கொண்டிருக்கிறாயா? பணப்பிரச்சனை என்ற ராட்சசரை எதிர்த்து கொண்டிருக்கிறாயா? சொத்து என்ற ராட்சசரை எதிர்த்து கொண்டிருக்கிறாயா? பலவீனம், சுகவீனம், வியாதி என்ற ராட்சசர்களை எதிர்த்து கொண்டிருக்கிறாயா? உன் வாழ்க்கையில் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை, அதை பார்க்காத, ராட்சசர்களை பார்க்காதே, அதை விட பயங்கரமான ஆண்டவரை பார். ஹல்லேலூயா. ராட்சசர்களை பார்க்காதே. ஒரே ஒரு தேவ தூதனால் லட்சக்கணக்கான ராட்சசர்களை வீழ்த்த முடியும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு தூதனால். அதுதான் கர்த்தருடைய வல்லமை. கர்த்தரிடத்தில் ஏராளமான தூதர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை நீ நம்பினார். அதனால ஆண்டவர், ராட்சசர்களை நீ பார்த்து பயப்படாது. இரண்டாவது, உன் வயசை பார்த்து பயப்படாது. ஹல்லேலூயா. வயசாயிடுச்சே, முடியாது, யோசிக்காத. கர்த்தர் இந்த வயதிலையும், காலேபு வயசை பார்த்து யோசிக்கல. 40 வயதில் செஞ்சிருக்கலாம், 80 வயசுல இப்போ எப்படி செய்யறது யோசிக்கல. வயசை பார்த்து பயப்படாதே, கர்த்தரால் கூடும். எந்த வயசுலையும் கர்த்தரால் கூடும். ஹல்லேலூயா. மலை பிரதேசம் என்று டெரெயினை பார்த்து, ஹல்லேலூயா, இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பயப்படாது. அங்கே காலேபு மலை பிரதேசம், இதுக்கு மேலே நம்மளால் சண்டை போட முடியாது என்று யோசிக்கவில்லை. அந்த மலை பிரதேசத்தை தான் எனக்கு வேண்டும் என்று சண்டை போட்டான். ஹல்லேலூயா. Don't fear for mountains, climb the mountain. மலைகளை பார்த்து பயப்படாதே, நான் கீழவே இருந்துக்கிறேன் யோசிக்காத. மலையை பார்த்து, மலைதான் எனக்கு வேண்டும், நான் மலை மேல் ஏறுகிறேன் கர்த்தருக்காக என்று நீ வைராக்கியமாய் நில். ஹல்லேலூயா. அதை தான் காலேபு செய்தான். முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, நோ, நான் வயதானாலும் நான் ஏறுவேன், ஏனென்றால் கர்த்தர் எனக்கு கொடுத்தது. அதுதான் அந்த வசனத்தில் நீங்க படிங்க, அந்த 9ஆம் வசனம் 14:9. அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். ஆமா, பாருங்க, கர்த்தர் ஆணையிட்டதை சுதந்திரித்து கொள்ளு என்று சொன்னதை காலேபு அன்றைக்கு சுதந்திரிக்க விரும்பினான், அவன் செய்தான். அப்படியே 12ஆம் வசனம் படிங்க. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அவர்களை துரத்தி விடுவேன். எப்படி? கர்த்தர் சொன்னபடி. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடி. அது ஃபோர்ட்டிஃபைட் சிட்டியா, பலத்த நாடா? ஆமா.
கஷ்டமான நாடா? ஆமாம். ராட்சசர்களுக்கு? ஆமாம். உனக்கு வயசாயிடுச்சா? ஆமாம். அது மலை பிரதேசமா? ஆமாம். போராட்டமா? ஆமாம். ஆனால் என்ன தைரியத்தில் இதெல்லாம் செய்கிற? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் காலேப், அதுதான் உங்ககிட்ட இருந்து இன்னைக்கு எதிர்பார்க்குறாரு ஆண்டவர். என்ன தைரியத்தில் நீ செய்கிற? நிறைய பேர் கேட்பாங்க, என்ன தைரியத்தில் இதெல்லாம் செஞ்சுன்னு இருக்கேன்? கர்த்தர் எனக்கு வாக்கு தத்தம் கொடுத்த பூமி அது, நான் செய்வேன். கர்த்தர் எனக்கு வார்த்தை கொடுத்த பூமி, அதை நான் செய்வேன். கர்த்தர் எனக்கு வாக்குதத்தமாய் இந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், நான் செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மலை மேலே ஏறணும்னா கூட ஏறணும். ஹல்லேலூயா. படிப்போம். அடுத்தது பாருங்க, 2 சாமுவேலுக்கு போகலாம். நேரம் இல்லை, இருந்தாலும் குயிக்காக முடிச்சிடலாம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். பாருங்க, தாவீது அவன் இப்போ அவன் ஆண்டவர் அவனை எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறார். மறுபடியும் திரும்பி வரான். அவன் வனாந்தரத்தில் ஓடினது அந்த அந்த இடம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுதான் இப்போ வர்ஷிப்லேயும் சொன்னேன். அதான் ஆண்டவர் பேசினார் நம்மக்கிட்ட வர்ஷிப்பில் கூட. உன்னுடைய ஓடி போன காலங்கள் முடிந்து விட்டது. இட் இஸ் ஃபினிஷ்ட். த ரன்னிங் இஸ் ஃபினிஷ்ட். நவ் ஐ வில் எஸ்டாப்ளிஷ் யூ. உன்னை நான் இப்போ கட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. மறுபடியும் உன்னை நான் கட்டுவேன். த ரன்னிங் டைம் இஸ் ஓவர். ஆனால் இப்போ உன்னை நான் நேசிக்கிறேன். உன் பக்கமாக என் கண்கள் திரும்பி இருக்கிறது. உன்னை இப்பொழுது நான் கட்டுவேன் என்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது தாவீது ஆண்டவரை பார்த்து, ஏதாவது ஒரு ஊர், எல்லா ஊரும் நம்ம ஊர் தானே, எல்லா ஊரும் நம்ம ஊர் தானே, சரி போய் வாங்குவோம், செய்வோம், போய் செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லி செய்யவில்லை. He never did that. He asked God, where should I go? ஹல்லேலூயா. அவன் கர்த்தரை நோக்கி பார்த்து கேட்டான், ஆண்டவரே நான் எங்கே போக வேண்டும் என்று கேட்டான். இதுதான் தாவீது கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர், எனக்கு ரொம்ப பிடித்த கேரக்டர். என்ன? எப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் விசாரிப்பான் என்ன செய்வது என்று. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா தப்பு நடக்க வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் ஒவ்வொரு வாட்டியும் ஆண்டவர் ஒரு வழியை காட்டுவார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை விசாரித்தால், இதுதானே, அதான் சவுல் இறந்து போயிட்டானே, அதான் நமக்கு பிரச்சனை கிடையாது. எங்கே போனால் நம்ம எதிர்க்கிறதுக்கு யார் இருக்கிறாங்க? இப்படி தான் தாவீது யோசித்துருக்கணும். நியாயமாக பார்த்தா நம்மளை எதிர்க்க சவுல் துரத்திருந்தான், அவன் இறந்து போயிட்டான். இப்போ நம்மளை எதிர்க்க யார் இருக்கிறாங்க? போகலாம், எங்கே வேணாலும். அப்படி செய்யவில்லை. அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே இதை நான் செய்யட்டுமா? இங்கே போய் நான் செட்டில் ஆகட்டுமா? இதை நான் வாங்கட்டுமா? இதை நான் படிக்கட்டுமா? இந்த வேலைக்கு நான் போகட்டுமா? இவர்களை நான் திருமணம் செய்யட்டுமா? இந்த இடத்திற்கு நான் போக வேண்டுமா? இந்த பொருள் எங்கள் வீட்டில் இருக்கணுமா? ஆண்டவரை இதை நான் கட்ட வேண்டுமா? அதை நான் செய்ய வேண்டுமா? இதை நான் உடுத்தி கொள்ள வேண்டுமா? இதை நான் சாப்பிட வேண்டுமா? இது எல்லாவற்றையும் தாவீது ஒவ்வொன்றாய் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். Do you do that in your life? உங்கள் வாழ்க்கையில் அதை செய்கிறீர்களா? இல்லை நீங்கள் நினைத்ததை செய்கிறீர்களா? நீங்கள் நினைத்ததை செய்கிறீர்களா? ஆனால் ஆண்டவரின் நினைவுகளில் இருப்பதை நீங்கள் செய்ய விரும்புகிறீர்களா? நீங்கள் நினைக்கிறதை செய்கிறீர்களா? இல்லை ஆண்டவரின் நினைவுகளில் இருப்பதை நீங்கள் செய்ய விரும்புகிறீர்களா? That is the biggest question today. ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க, படிங்க அந்த 2ஆம் வசனத்தை. அதற்கு கர்த்தர் போ என்றார். ஆண்டவர் அதற்கு போ என்றார். ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா கோ அப், போ என்றார். ஆண்டவர் போ என்றார். அவன் அடுத்து திருப்பி கேட்கறான் பாருங்க, எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டான். போகலாம், கரெக்டா இல்லையா? எங்கே போகலாம் ஆண்டவரே, எங்கே போட்டோம் என்று தாவீது கேட்கிறான். போ என்று சொன்னவுடன் தாவீது, ஆண்டவர் சொல்லிட்டார், வாங்க எல்லா இடமும் நம்ம இடம் தான், வாங்க போகலாம், எங்கே வேணா போகலாம் சொல்லலை. சொல்லியிருக்கலாம், ரைட்டா? ஆண்டவரே ஓகே சொல்லிட்டாரு. நம்ம ஆளுங்க அப்படி தான் பண்ணியிருப்பாங்க, நாங்களாம் இருந்தால் அப்படி தான் பண்ணியிருப்போம். ஆண்டவர் ஓகே சொல்லிட்டாரு, எல்லாம் எல்லா பொருளும் நம்மளுக்கு தான்டா அப்படின்னு. கரெக்டா இல்லையா? மிகவும் தவறு. தாவீது அப்படி செய்யலை. எங்கே போனோன்னு கேட்குறான். அடுத்தது
இஸ்ரவேல்ல எங்கே வேணால் போகலாம். ஏன்னா ஆண்டவர் போன்னு சொல்லிட்டார். எங்கே போகணும்னு கேட்குறார். இப்போ எங்கே போகணும்னு சொன்னார்? அவர் எப்ரோனுக்கு போ என்றார். எப்ரோனுக்கு போ அப்படின்னு என்ன அர்த்தம்? டோன்ட் லிவ் இன் த வேலி. உன்னுடைய நேரம் நீ 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 வேலியில் இருந்தது, பள்ளத்தாக்கில் இருந்த நேரம் முடிந்து விட்டது. நீ இப்போ மலை மேலே ஏற வேண்டிய நாட்கள் வந்து விட்டது. எப்ரோன் மேலே கோ மலை மேலே ஏற, எப்ரோனுக்கு மேலே போ என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ இந்த வாக்குதத்த வசனம், இந்த வாக்குதத்தம் எப்படி டிராவல் ஆக பாருங்க. ஆபிரகாம்லேருந்து காலேபுக்கு மூவ் ஆகுது, காலேப்லேருந்து இப்போ தாவீதுக்கு மூவ் ஆகுது. அப்படியே ஒவ்வொன்றாய் அப்புறம் அப்படியே மூவ் ஆகிக்கொண்டே வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்குதத்தத்தை மாறாதவர், அவர் செய்து முடிக்கிறார். என்ன சொல்றார்? கோ டு ஹெப்ரோன், மேலே போ என்கிறார். சங்கீதம் 23 அதிகாரம் 4 வசனத்தை படிங்க. நேரம் இல்லாதால் சீக்கிரம் நான் கடந்து போறேன். சங்கீதம் 23 அதிகாரம் 4 வசனம். நான் மரண இருளின் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்றார் ஆண்டவர். மரண இருளின் பள்ளத்தாக்கில் தாவீது நடந்தான். இட் இஸ் ஃபேக்ட். அவன் ஏதோ எடுத்த உடனே ராஜாவாக போய் அமரவில்லை. இருட்டு, பயம் சூழ்ந்த ஒரு மரண பள்ளத்தாக்கு என்று வார்த்தை எழுதியிருக்கிறான். a valley of death. மரணம் அங்கே சூழ்ந்து இருந்தது, பயம் அங்கே சூழ்ந்து இருந்தது. அந்த இடத்தில் தாவீது சென்றான். ஏனென்றால் கர்த்தர் அவன் கூட வந்தார். ஹல்லேலூயா. நான் இந்த சூழ்நிலையில் போனாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அதனால் நான் பயப்பட மாட்டேன். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? மரண இருள் பள்ளத்தாக்கில் விட்டு வெளியே வா. ஹல்லேலூயா. இப்போ நீ எங்க போ? மலை மேலே போ. Go up the mountain. I will give it to you. எப்ரோன் தீர்க்க தரிசனமான வாக்குதத்தமான பூமியை உனக்கு தருகிறேன், மறுபடியும் அங்கே போ என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. வாக்குதத்த பூமியை பெற்றுக்கொள். I will make you king என்று ஆண்டவர். அவன் எப்பொழுது ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து எப்ரோனில் போய் காலை எடுத்து வைத்தானோ அப்பொழுதே ஆண்டவர் அவனை ராஜாவாக மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. முதல் படி அவன் ராஜாவாக மாறினது எப்ரோனில் தான். ஹல்லேலூயா. ஒரு சின்ன இடத்தை முதலாவது அவனுக்கு கொடுத்து ஆண்டவர் அவனை முதலாவது ராஜாவாக மாற்றினார். அதற்கப்புறம் தான் தேசம் முழுதும் கொடுத்து ஆண்டவர் ராஜாவாக மாற்றினார். 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்திற்கு ராஜாவாக மாற்றினார். ஹல்லேலூயா. தாவீதை எடுத்தவுடன் ராஜாவாக கிரீடத்தை இல்லை, பள்ளத்தாக்கில் கீழே இருந்து இருட்டில் இருந்து கர்த்தரையே பிடித்து கொண்டு அழுது கொண்டு இருந்த தாவீதை படிப்படியாக மேலே கொண்டு வந்து எப்ரோன் மேலே நீ முடிந்தது, எப்ரோன் மேலே ஏறு என்று சொன்னார். எப்ரோன் மேலே ஏறி போய் நீ அமரு, உன்னை ராஜாவாக மாற்றுகிறேன். முதல்ல ஒரு ட்ரைபுக்கு, ஒரே ஒரு கோத்திரத்துக்கு ராஜாவாக மாற்றினார். அதை கீழ்ப்படிந்து இருந்ததால் 7.5 வருஷம் 7.5 years கழிச்சு ஆண்டவர் என்ன செய்தாரு? 12 கோத்திரத்திற்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் ராஜாவாக மாற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ விசுவாசித்தால். எல்லாம் ஜெபம் பண்ணலாம், கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை.
சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஆண்டவர் ஹல்லேலூயா சொன்னதை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா சொன்னதை செய்கிற தகப்பனாய் இருக்கிறார். சொன்னதை செய்கிறவராய் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறார். வாக்குதத்தம், உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குதத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால் கர்த்தர் அதை தருகிறார், அதை திறக்கிறார், அதை கொடுக்கிறார், அதை உன் கையில் கொடுக்கிறார். நீ கர்த்தருடைய பிள்ளை. You are an inheritance of God. கர்த்தருக்கான பிள்ளையாய் நீ இருக்கிறாய். இந்த உலகத்தில் உனக்கு எதுவும் அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தரே உனக்கு எல்லாமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் லேவி குடும்பத்தை, ஊழியக்கார குடும்பத்தை, கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்த ஆண்டவர் இதை சொல்கிறார், உனக்கு எல்லாமே நான் தான், நீ கவலைப்படாத, நான் உனக்கு எல்லாமே தருகிறேன் என்றார் ஆண்டவர். உன்னை ராஜாவாக, ராஜாத்தியாக நான் மாற்றுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Take the first step. முதல் அடியை எடுத்து வை, முதல் காலை எடுத்து வை, மேலே ஏறு. Go up. உனக்கு இந்த வேலியான மரண இருளின் பள்ளத்தாக்கு முடிந்து விட்டது. இனிமேல் நீ எபிரோன் மேலே ஏற வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது ஆரம்பித்து விட்டது. விசுவாசத்துடன் ஏறு, இப்பொழுது ஏறு என்கிறார் ஆண்டவர். கர்த்தர் செய்வார், இப்பொழுது செய்வார். முதலாவது எபிரோனை உன் கையில் கொடுப்பார், வாக்குதத்த வார்த்தையை உன் கையில் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, நீ விசுவாசித்தால். ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி. ஆண்டவரே நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. தேவனே நாங்கள் உங்களை மட்டும்தான் நம்புகிறோம், உம்மை மட்டும்தான் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. மனிதர்களோ, பொண்ணோ, பொருளோ, நிலமோ, சொத்தோ, இந்த உலகத்தில் பதவியோ, பொருளோ, ஆட்களோ யாரும் கர்த்தாவே தேவரே கை கொடுக்க முடியாது, எங்களை காப்பாற்ற முடியாது. நீங்கள் ஒருவர் தான் வாக்குதத்தத்தின் தேவன், வார்த்தையின் தேவன், தீர்க்க தரிசனங்களின் தேவன். அப்பா தேவரே எங்களுக்கு நிறைவேற்றி தருவீர். ஹல்லேலூயா. வாக்கு கொடுத்த ஆண்டவர் கைவிட மாட்டார். நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவரே ஆண்டவர், அவரே இரட்சகர். எங்களுக்கு நீர் போதும் ஆண்டவரே. நம்புவேன் இறுதி வரை, நாங்கள் நம்புவோம் இறுதி வரை. வழிநடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை மீட்பர் இரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்கள் நம்மோடு இருப்பாராக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ்